நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை அண்ணா சாலை அருகே இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 50 நபர்களுக்கு விலையில்லாத தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க பார்க்கலாம். தஞ்சை அண்ணா சாலை அருகே இன்றைய தினம் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை இனி வரும் காலங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு தர்பூசணி வழங்கி நூதன விழிப்புணர்வு பிரச்சாரமானது தஞ்சை ஜோதி அறக்கட்டளை, நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை மாநகர ஒழுங்கு போக்குவரத்து காவல்துறை ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தற்போது ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மீடியா இருக்கிறார், அவரிடம் இருக்கலாம். சார், இந்த கோடை காலம் தொடங்கினே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துட்டு வருது, அதுவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடந்துட்டு வரோம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இன்னைக்கு தினத்துல எதுக்காக தர்பூசணி? வணக்கம். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சாவூர் மாநகர ஒழுங்கு பிரிவு ஆகியவை இணைந்து தஞ்சை மாநகரத்தை விபத்தில்லாத தஞ்சையா உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து செல்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிறோம். கார்ல செல்லும் போது இருக்கைப்பட்டை, அதாவது சீட் பெல்ட் அணிந்து செல்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடத்தியிருக்கோம். இன்னைக்கு இந்த வழியாக தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை வழியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற 50 வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் தர்பூசணி பழம் ஒன்றை கையில கொடுத்துட்டு இந்த தர்பூசணி பழம் சரியா கையாடலைன்னா அது கீழே விழுந்து எப்படி சிதறி வீணா போகுமோ அதே மாதிரி நீங்க தலைக்கவசம் அணியாம இருசக்கர வாகனத்தில் பயணிச்சீங்கன்னா விபத்து ஏற்பட்டு தலையில அடிபட்டு அது உங்க உயிருக்கே சேதாரமாக ஏற்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக இன்று தலைக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு முழு தர்பூசணி பழம் இன்று விலையில்லாமல் இன்று வழங்கி அவர்களுக்கு சாலை விதிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இன்று அவர்களுக்கு அறிவுரை கூறி இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். ஏன்னா உடம்புல வேற எங்க அடிபட்டாலும் நம்மளால காப்பாற்றிக்க முடியும், உடனே சரி செஞ்சுக்க முடியும். ஆனா தலையில அடிபட்டோம்னா அது காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று வரும்போது ஒரு கல்லூரி மாணவர் இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட விபத்துல சிக்கி தலையில அடிபட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாணவனோட பெற்றோர் ஒரு வேண்டுகோள் விடுத்தது மாதிரி, என் பையன் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இவ்வளவு செலவாகி போச்சு, அடிபட்டதான் இவ்வளவு செலவாகி போச்சு, இன்னும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட அவரோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு யாருமே தலைக்கவசம் அணியாம போகாதீங்க, அணியாம போனீங்கன்னா ஏற்பட்ட விபத்துல இது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, உங்க குடும்பத்துக்கும் இது பெரிய நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அதாவது விபத்தில்லாத தஞ்சையை உருவாக்குவதற்காக தஞ்சை ஜோதி அறக்கட்டளை, நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கோடை காலம் தொடங்கியதால் தர்பூசணி பழத்தை வழங்கி ஹெல்மெட் எவ்வளவு அவசியம் என்பதை எடுத்து கூறி அவர்களுக்கு இந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு முழு தர்பூசணி பழம் வழங்கி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தஞ்சை ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணன், நியூஸ் 7.